ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி இது நாங்கள் செய்ய போகிறது கீரை கடையலுங்க. இது அரைக்கீரை. ஸோ கீரை கடையிறதுக்கு இது மண் சட்டியில் தாங்க கடையிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெறும் கீரை மட்டும் எடுத்து இன்னும் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் குக்கரில் போட்டாச்சு. இது கீரை உங்களுக்கு நல்ல கலர் அப்படியே பச்சையாக ரீட்டைன் ஆகுங்க. அதுக்காக மண் சட்டியிலே கடைஞ்சிக்கலாம். இது கீரை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது ஆகட்டுங்க. அதுக்குள்ளே இது 3 விசில் வந்துடும். இது மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஸோ 2 அட் அ டைமில் ஆயிரும். அப்புறம் ஒரு 2 தக்காளி, தேவையான உப்புங்க. இந்த கீரை கடையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் போட்டு விட்டுடலாங்க. பருப்பு சட்னி நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் மிளகா, பச்சை மிளகா போடுறது இல்லைங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு வாய் தட்டுப்படும், யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ மிளகா பொடி தாங்க போடுவேன். மிளகா பொடி இதெல்லாம் போட்டு ஒரு 3 விசிலுக்கு கொடுத்துடலாங்க. மூடிடலாங்க. மூடி ஒரு 3 விசில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சுங்க. இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இனி இப்போது இந்த கீரை பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வெந்திருக்குது. இனி இது இப்போ கடைஞ்சிடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த கலர் கூட மங்கலை, நல்லா டார்க் க்ரீன்லேயே இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த க்ரீன் கலர். இப்போ இதில் இந்த பருப்பு வெந்ததையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றி எல்லாம் சேர்ந்து நல்லா கடைஞ்சிடலாம். இதில் நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா போடலிங்க. பச்சை மிளகா போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது பிள்ளைங்களுக்கு. அதனால் மிளகா பொடி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வேணால் இப்போ இந்த இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் ஒரு 2 கூட போதுங்க. காரம் அது போதும். அவ்வளோதாங்க, கடைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான இது இந்த கீரை கடையில். இதுக்கு நீ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க. வெறும் கடுகு போட்டு தாளிப்பு போட்டால் போதுங்க. வேறு எதுவும் வேண்டியதில்லை. கருவேப்பிலை எல்லாம் வேண்டாங்க. ப்ளஸ் கடுகும் இந்த வரமிளகா ஒன்று போட்டு தாளிச்சு கொட்டிட்டா போதும். அவ்வளோதாங்க. கடைசியில் நல்லா வந்திருக்குங்க. இப்போ நல்லா சூடான சாதத்தோட நெய் ஊற்றி இதையும் ஊற்றி கொஞ்சம் அப்பளமும் இருந்தால் கூட போதும். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இது ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது கீரை கடைசல் இப்போ புதுசாக நியூலி மேரீடோ இல்லை பேச்சுலர்ஸ் அவங்களுக்கெல்லாம் சில சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு நல்லா செய்ய வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.